கேக்குதா? ஓ ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தேவியா கேட்குறீங்க. இந்நாள் தந்த இறைவனுக்கும் வாழ்வு தந்த தளபதிக்கும் வாய்ப்பளித்த பொதுச் செயலாளருக்கும் இங்கு நிறைந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் எனது அன்பான அண்ணன் தம்பி தங்கைகள் அனைவருக்கும் நன்றிகள். சோழவரம் ஒன்றியத்தில் இந்த திருமுனை கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்க அன்பு சகோதரர் முகிலன் அவர்களுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் பகுதி ஒன்றிய வட்ட கிளைக்கழக மற்றும் அணி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமுனை கூட்டம் மாதாவரம் தொகுதியோட முதல் திருமுனை கூட்டம் இந்த கால்நடை பகுதியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஏரியாவுக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம கால்நடை பகுதியில் நிறைய குறை இருக்கிறதா முதல் ஸ்பெஷலு. ஏன்டா அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நடுவில் ஒரு வாட்டி நான் நம்ம ஒன்றிய செயலாளர் நிர்வாகிகள் எல்லாருமே கூப்பிட்டு சொன்னேன், உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நண்பர்லாம் போய் எழுதி எடுத்துகிட்டு வந்தாங்க. எழுதி எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்க. அதாவது ஒரு பேச்சுக்கு ஏதாவது குறை இருந்தால் எழுதி எடுத்துக்கடா அப்படின்னா புக்கு போகிற அளவுக்கு எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் புதுசா? அதான் நிறைய கட்சி இருக்கு. நிறைய கட்சி இருந்தோம் எதுவுமே பண்ண முடியாம தான் இவ்வளோ பெரிய புக்கு ஃபுல்லாக இருக்கு. நல்ல வேலை ஒரு புக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சா இல்லை பைண்டிங் போடுங்க நிப்பாட்டாங்களான்னு தெரியல. இல்லைன்னா 2.0 போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, எப்போவுமே நம்மளோட பெரிய மைனஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது என்ன அப்படின்னா, பதவியில் இருக்கவங்களெல்லாம் மேலே இருந்து பார்த்தே பழகிட்டோம். ஒன்றிய செயலாளராக ஆண் மேலே பார்க்கணும், மாவட்ட செயலாளராக ஆண் மேலே பார்க்கணும். ஏன்னா எல்லாம் மேலே தான் வருவாங்க, எவனுக்கு கீழே வர மாட்டான். இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தில் புதுசாக நம்ம இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற ஒரு ஆளுங்களை போஸ்டிங் போடும்போது அவங்களால ஏற்றுக்க முடியல. அதுக்கு அவங்க வச்சிருக்க பேர் தற்கூரி. அதாவது என்னென்னா, 3 டிகிரி படித்த நான் தற்கூரி, 2 டிகிரி படித்த அண்ணன் முகிலண்ணா தற்கூரி, 2 டிகிரி படித்த தம்பி மனோஜ் தற்கூரி. இவங்கெல்லாம் இதுக்கு வச்சிருக்க பேர் தற்கூரி. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப விவரமான ஒரு ஆள். ஏன்னா இத்தனை வருஷமாக ஓட்டு போட்டு ஒன்றுமே மாற்ற முடியல, இன்னுமும் அதே கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் தற்கூரியா இல்லை நான் தற்கூரியா? எனக்கு புரியல. இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. என்னோட அருமை சகோதரர் அண்ணா ராமகிருஷ்ணன் சிறப்பாக பேசினார். நிறைய பேர் பேச முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னென்னா, தப்பு நடக்குதுன்னு கேட்கறதுக்காக ஸ்டேஜ் ஏறணும்ல, அதுவே முதல் வெற்றி தாங்க. இந்த கூட்டத்தோடு சேர்ந்து நம்மளும் அதே மாதிரி இங்கே ஒரு குத்து, இவன் சரியில்லை அங்கே ஒரு குத்து, திருப்பி அவன் சரியில்லை இவன் ஒரு குத்து, திருப்பி மறுவயசு வரும் அவனுக்கு ஒரு குத்து, இப்படி குத்தி குத்தி உருப்பிடாமல் போகிறதுக்கு நம்ம தனியாக ஒரு கூட்டம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சேர்ந்துக்கிறோமா, அதுவே முதல் வெற்றி தான் நமக்கு எல்லாமே. என்னன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போவோம், ஒரு ப்ரைஸ் டாக் ஒட்டி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சோப்பு இவ்வளோ, சீப்பு இவ்வளோ, பேஸ்ட் இவ்வளோன்ட்டு. நம்ம ஆளுங்களுக்கு அதே தான். எலெக்ஷன் வந்தாங்கன்னா பார்ப்பாங்க அப்படியே, அக்காலாம் உட்காந்துருக்காங்க 1000 ரூபாய், பாட்டிலாம் உட்காந்துருக்காங்க 500 ரூபாய். இவ்வளோ தான் நம்மளோட ப்ரைஸ் டாக்கு. ஓட்டை வாங்குவாங்க, திருப்பியும் போவாங்க, திருப்பி அதோட அடுத்த எலெக்ஷனு திருப்பியும் அதே 500 அதே 1000. எனக்கு புரியவே இல்லைங்க. இந்த 500 1000 எப்போ தான் மாற்றுவீங்க? சரி, கொடுக்குறது அவங்க மாற்ற போகிறதில்ல, வாங்குறீங்களா? 5 லட்சம் 10 லட்சம் வாங்கலாம்ல. அதே 500 1000 தான் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒன்று கொடுக்குறவன் திருந்தணும், இல்லைனா வாங்குற நம்ம திருந்தணும். அதாவது இப்போ இந்த புக்கு படிச்சிருந்தேன். என்ன குறை அப்படின்னா, செல்லியம்மன் கோவில் தெருன்னு போட்டிருக்கு. செல்லியம்மன் கோவில் தெருவில் என்ன பெரிய குறை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டா இல்லை, கழிவு நீர் வசதி இல்லை. அம்பேத்கர் தெருன்னு போட்டிருக்கு. என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, கால்வாயை ஒழுங்காக பராமரிக்கல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இத்தனை வருஷமாக மாற்றி ஓட்டு போட்டு இத்தனை வருஷமாக இருந்தோம், ஒரு ரோடு போடுங்களா? அப்போ எதுக்குங்க கவர்மெண்ட்டு ஒரு ரோடு போட துப்பு இல்லையா அவங்களுக்குலாம்? ஒரு ரோடு போடாத கவர்மெண்ட்டு எனக்கு ஒன்று. அதாவது என்னங்க, நம்ம பெருசாக ஏதோ அப்பார்ட்மெண்ட் கேட்டிருந்தா பரவாயில்ல,
இல்லை எனக்கு சிங்கப்பூர் மாதிரி ரோடு வேணும், பார்த்தா தலை வரும்போது அதை பார்த்து தலையை பார்த்து தலை வரணும் அப்படின்னா கூட பரவாயில்ல. சாதாரண ரோடு, கழிவுநீர் வசதி, இதையே 75 வருஷமாக உங்களால் பண்ணி தர முடியல. அப்புறமா நீங்கள் எங்களை பார்த்து தற்கூரி, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. எனக்கு புரியலைங்க, என்ன கொள்கைங்க வேணும்? நீங்களாம் நான் கொள்கைக்கு கொள்ளு பேரனா இல்லை கேட்குறேன். என்ன கொள்கை உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். அம்பேத்கர் பேசுவோமா, மார்க்சிசம் பேசுவோமா, லெனினியம் பேசுவோமா, சேகுவாரா பேசுவோமா, ஹிட்லர் பேசுவோமா, வள்ளலார் பற்றி பேசுவோமா? வாங்க, இதே இடத்துல சேர்த்து போடுவோம். யார் யாருக்கெல்லாம் கொள்கை இல்லைன்னு சொன்னீங்களோ தாராளமாக வாங்க. என்ன கொள்கை உங்களுக்கு வேணும்? என்ன நீங்கள்லாம் என்னமோ பெரிய கொள்கையில் கட்டி கட்டி வாழ்ந்துட்ட மாதிரியே நாங்கள் என்னமோ கொள்கை இல்லைன்ற மாதிரி எங்களை பற்றி கேள்வி கேட்டுருக்கீங்க. கொள்கை இல்லையா, தற்கூரி, அது இல்லை, இது இல்லை. 2 வருஷம் கட்சியை பார்த்து இவ்வளோ நாள் கற்றுன்னு இருக்கீங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்கண்ணே, ஆளே இல்லை, மாறி மாறி ஆடிட்டீங்க. ஆட்ட நாயகன் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. முடிஞ்சா ஆடி காட்டுங்க, முடிஞ்சா ஆடி காட்டுங்கண்ணா. அவர் கெட்டவராக இருக்கும்போது நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவராக இருக்கும்போது அவர் கெட்டவர். இதெல்லாம் பார்த்து சலிச்சாச்சுண்ணா. நீங்கள் சொன்னீங்களா தற்கூரி, 10 வாட்டிக்கிட்ட ஓட்டு போட்டிருக்கோம். யாருக்கு போட்டிருப்போன்னு பார்த்துருக்காங்க. அப்போ நீங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடும் போதெல்லாம் நல்லவனாக தெரிஞ்சோம். இந்த கூட்டம்லாம் நல்ல கூட்டமாக தெரியுது. மாற்றி போன்னு நினச்சா நாங்கள் தற்கூரி ஆகிட்டோம். அப்படின்னா நீங்கள் ஒன்று தான் பண்ணணும், எல்லாருமே தற்கூரின்னு பேர் வச்சு நீங்கள் கிளம்பி போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஏன்னா எல்லாருமே எங்கள் கட்சி தான் ஓட்டு போட போகிறோம். இந்த 2026 வரலாறு திரும்புகிறதுன்னு ஒன்று நம்ம போட்டிருப்போம், ஹேஷ்டாக் போட்டிருப்போம். எப்போவுமே என்னென்னா, ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கட்சி, பெரிய கட்டமைப்பு இருக்கும், பெரிய பில்டிங். அதான் சொல்லுவாங்களே, எங்களுக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா டெய்லியும் முரசொலி எடுத்து படிங்க, நான் படிக்கிறேன், அதனால் சொல்கிறேன். நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேருக்கு போஸ்டிங் போடுறாங்க. வழக்கறிஞர் அணி, சுற்றுச்சூழல் அணி, எனக்கு தெரியல எந்த சுற்றுச்சூழல் நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கன்ட்டு. எல்லாத்தையும் இடித்து தள்ளி விற்கிறதே நீங்கள் தான். இருந்தாலும் சுற்றுச்சூழல் அணி, வழக்கறிஞர் அணி, பொறியாளர் அணி, இலக்கிய அணி. எங்கள் ஏரியாவில் ஒரு அண்ணனுக்கு இலக்கிய அணி போட்டிருக்காங்க. அண்ணன் 10th பாஸ் பண்ணல, எங்கே சிலப்பதிகாரம் எழுத போகிறாருன்னு தெரில, எந்த சீவக சிந்தாமணி எழுத போகிறாருன்னு தெரில. இலக்கிய அணி எதையோ ஒன்று போட்டிருந்தோம், அவன் மேலே பேட்சை ஓட்டிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க கட்டமைப்பு இல்லை. எங்கள் கட்டமைப்பு, வட்டமைப்பு எல்லாத்தையும் என்ன 2026 பார்ப்பீங்கன்னா 3200 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கேன். இது வரைக்கும் 3200 பேருக்கு இன்னும் போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அவங்களாம் வாலண்டியராக வராங்கண்ணா. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், பேனரு, ஸ்டேஜு, நமக்கு போட்ட மாலை கொடுக்குறது எதுவுமே ₹1 நம்ம கொடுக்கலண்ணா. எல்லாமே அவங்க காசு. உங்களெல்லாம் ஒழிக்கிறனே சொந்த காசை போட்டு கிளம்பி வந்துட்டாங்க அவங்க வீட்டில் இருந்து. இதை விட ஒரு பெரிய அசிங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான உங்களை ஒழிக்கிற. நீங்கள் மாநாடு பார்த்துருப்பீங்க, எங்கள் ஆளுங்களாம் மாநாடுக்கு போனோம். அவங்கவுங்க காசு போட்டு அவங்கவுங்க மாநாடுக்கு போனேன். எங்களுக்குலாம் யாரும் ₹500 தரலண்ணா. சத்தியமாக நான் தரல. யாரையுமே ₹500 1000 கொடுத்தலாம் கூப்பிடல. நீ கிளம்பி வா, மாநாடுக்கு லொக்கேஷன் இதான், அவ்வளோதான். அவன் சொந்த காசை போட்டு உங்களெல்லாம் அடிக்கணும் கிளம்பிட்டான். இதுக்கப்புறமும் நீங்கள் முட்டு குத்துனீங்கன்னா அண்ணா பார்ப்போனே சந்திப்போனே 2026 ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்த 100 நாள் தான் இருக்குது. நம்ம ராமகிருஷ்ணன் சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர் வந்து 15 வருஷம் ஆட்சியிலேயே விடலன்ட்டு. நல்ல மனுஷன், அதனால் 15 வருஷம் விட்டு போயிட்டாரு. நாங்கள் கொஞ்சம் கெட்டவங்கண்ணா, பார்த்துக்கங்கண்ணா. அடுத்த 30-35 வருஷத்துக்கு வரவே மாட்டேங்க இந்த பக்கம். சோழி முடிஞ்சு போச்சு, பார்த்து போனேன். அப்புறம்ண்ணா வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்குமா? அந்த கார்னோடை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அதாவது என்னன்னா, இந்த அண்ணன் சொல்லியிருந்தார்ல செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்க்குற மாதிரின்ட்டு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி வந்தால் வழி இருக்குது, அப்படி வந்தால் வழி இருக்குது, அப்படி வந்தால் அப்படி வழி இருக்குது, இப்படி வந்தால் வழி இருக்குது. உள்ளே போயிட்டேன் அப்படின்னா இந்த விளம்பரத்தில் ஒன்று காட்டுவாங்க, பைக் ஒன்று ஏறி 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 இறங்கி போயிருக்கும். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே முதுகு அண்ணா என்னன்னா சாக் ஆப்ஷன் உள்ளே போகும் போல இருக்கு. சாக் ஆப்ஷன் எங்கே போகுது? முதுகு தானே உள்ளே போகுது. ஏன்னா ஒரு ரோடு போட முடியல, ஒரு கழிவிட வசதி இல்லை. இந்த ஒரு அண்ணன் சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் கொடுத்துருக்காரு, குழந்தைங்க விளையாட பூங்கா. எது எனக்கு குறை எழுதி கொடுக்குன்னு ஒரு ரீசன் இருக்குண்ணா. இதெல்லாம் குறையா வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எங்களை வந்து சொல்கிறீங்க, எங்களை அது இல்லை இதில். நாங்கள் 2 வருஷம் தானே ஆச்சு, எங்களுக்கு அது இல்லை இதுலன்னு சொல்கிறீங்க. 75 வருஷமாக என்னென்ன பண்ணீங்க? ஒன்றுமே இல்லைண்ணா. சரி, நம்ம இவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்து நேரத்தை வீணாக்க வேணாம். நம்மளோட நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன்னா, இன்னும் 100 நாள் இருக்குது. நிறைய பேசிட்டோம், செயலில் செய்வோம். தம்பி மனோஜ் சொன்ன மாதிரி இது முதல் தெருமுனை கூட்டம். முதலோடு நம்ம நிற்க போகிறது இல்லை. இங்கே ஆரம்பித்த பயணம் திருப்பி இதே இடத்துல நம்ம வெற்றி பெற்ற பிறகு நன்றி தெரிவிப்பு கூட்டமாகவும் சேர்த்து இருக்கணும். அண்ணா ராமகிருஷ்ணன் பேசும்போது சொல்லியிருந்தாரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு, அவரோட பாசத்துக்கு நன்றி. ஆனால் நான் போஸ்டிங் வாங்கின முதல் நாள் சொல்லியிருந்தேன், தளபதி யாரை கை காட்டுறாரோ அவங்க பின்னாடி கொடி பிடிக்கிற முதல் ஆள் நானும் அதான் இருப்பேன். யாரை காட்டினாலும் சரின்னா இந்த வாட்டி குத்து டிவி கேட்குதான் பாருங்க. நன்றி நன்றி நன்றி.